லவ் லிவ்ஸ் பை கிவிங் அண்ட் ஃபர்கிவிங். அதை பற்றி பேச போகிறோம். இது வெறும் கிவிங் அண்ட் ஃபர்கிவிங் இல்லை, இது கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங் அண்ட் ஃபர்கிவிங். அந்த என்டையர் டிஸ்கோர்ஸ் இந்த ஒரு மெசேஜ் பேஸ் பண்ணி சுவாமி சொன்னார். 2 things to remember, 2 things to forget. கடவுளை நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். மரணம் என்பது நம்ம பின்னாடியே வருது அப்படின்றத நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். மற்றவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை நம்ம மறக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதை நம்ம மறக்கணும். why should I give? நான் எதுக்கு நல்லது பண்ணணும், நான் எதுக்கு மற்றவங்களுக்கு பண்ணணும்? இந்த ஹியூமன் லைஃப்பை நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக பார்க்குறோம். சுவாமி சொல்கிறாரு, இதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்வார்த்த சுக புத்தி, ஸ்வார்த்த பரார்த்த சுக புத்தி, பரார்த்த சுக புத்தி, ஆத்தியாத்மிக புத்தி. If we want to go towards that spiritual state, this giving and forgetting is very, very important. இது மாதிரி எத்தனையோ சுவாமிஸ் டிவோட்டீஸ் இந்த ப்ராக்டிஸ் கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங், கிவிங் விதவுட் நேம், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த நினைப்பு வராமல் இருக்கணும் அப்படின்ற அந்த பாவத்தோடு பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு குரூப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவில் நாங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்திருந்தபோது பேசிகிட்டு இருந்தோம். அவங்கக்கிட்ட அவங்க பண்ணுற ஒரு சேவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னா, அந்த கண்ட்ரியில் நிறைய இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப காமன், லாட் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி கஷ்டப்படுற சில குடும்பங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்களாம். இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பராக சிமெண்ட் ஹவுஸ் இல்லாமல் இந்த வால் எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்ச மாதிரி அங்கே போய் ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வீடு. It is not like a makeshift house. It's a proper house with furniture and bed and mattress எல்லாம் கொடுக்குற மாதிரி 25 years life ஒரு ஹவுஸ்க்கு. And it's expensive. It is as good as a new house. ஆனால் அந்த சேவை போய் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி போயிட்டு அவங்க சுவாமிஸ் டிவோட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை, என்ன ரிலிஜன் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இந்த குடும்பத்துக்கு தேவை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க போய், உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்கள் இது மாதிரி ஒரு சேவா பண்ணுறோம், உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டும்போது யார் வேணான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாகி, ஸோ அவங்க இது மாதிரி டிவோட்டீஸ்லாம் போயிட்டு அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் சத்யசாய் பாபாவோட ஆர்கனைசேஷன்லேருந்து வரோம், அவர் சார்பாக நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்ட்டு பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு அந்த வீடை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு பஜனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்ட பேசுவாங்களாம். பேசும்போது இது மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம், இது எங்களுக்கு சுவாமி கொடுத்தது, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு இது கோயில் மாதிரி, ஸோ இது நல்லபடியாக இந்த வீட்டை பார்த்துக்கோங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்களாம். எங்கள்கிட்டேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஒரு 20 பேர் அப்படி மாதிரி போயிருப்பாங்க இல்லையா, அந்த வீடை கட்டி கொடுத்து அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்களா, நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணவே கூடாது, நாங்கள்லாம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. யார் பண்ணியிருக்கா, இவங்களோட பேர் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, யூ ஷுட் நாட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஹூ வி ஆர். ஏன்னா நான் இந்த இண்டிவிஜுவல் உங்களுக்கு பண்ணலை, ஆக்சுவலாக அது ஒரு 4-5 பேர் இண்டிவிஜுவலாக சேர்ந்து பண்ணுறது தான். ஆனால் அவங்க சொல்லுவாங்களா, இல்லை சுவாமி எங்களுக்கு கொடுத்துருக்காரு, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் யார்கிட்டையாவது தேங்க் பண்ணணுன்னா சத்யசாய் பாபாவுக்கு தேங்க் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் கும்பிட்ற கடவுளுக்கு தேங்க் பண்ணுங்கள், அவங்களால தான் உங்களுக்கு வந்திருக்கு, we have nothing to do with this. ஸோ அது ஒரு கண்டிஷன் மாதிரி, நாங்கள் யாருமே உங்ககிட்ட எங்களோட பேரை சொல்ல போகிறதில்ல, நீங்களும் எங்கள் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, இதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட், Swami has created the Sathya Sai organization so we can do like this. நம்ம எல்லாருமே சுவாமியோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை சுவாமியோட ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இது மாதிரி நம்ம பண்ணதை, எனக்கு இந்த பேர் வேணும், எனக்கு நான் பண்ணியிருக்கேன், என்ன ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்ற பேர் வரணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும்.
சுவாமி வந்து ஒரு யூத் குரூப் கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், வாட் இஸ் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு சுவாமி கேட்டாராம். செல்ஃப்லெஸ் சர்வீஸ்னால் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த யூத் குரூப்பில் கேட்டபோது சுவாமி செல்ஃப்லெஸ் சர்வீஸ்னால் தன்னலம் இல்லாமல் பண்ணுறது தானே பண்ணுற சேவை அப்படின்னு. சுவாமி சொன்னார், அது இல்லை செல்ஃப்லெஸ் சர்வீஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அது இல்லை. எந்த சர்வீஸ் பண்ணால் செல்ஃப் லெஸ் ஆகுமோ அதுதான் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். இந்த செல்ஃப் நான் அப்படின்ற அந்த பாவம், இந்த அகம்பாவம், இந்த ஜீவாத்ம பாவம் எந்த சேவை பண்ணும்போது இந்த செல்ஃப் அப்படின்ற அந்த நினைப்பு கம்மியாகுதோ அதுதான் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன் சுவாமி கொடுக்கறது. சுவாமி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சும்மா ஒரு சேவை பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா ஒரு நல்லது பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம எவ்வளோ நல்லது பண்ணோன்னா இட் லீட் டு சம் ஃபார்ம் ஆஃப் சித்த சுத்தி, இல்லை ஒரு நல்ல பேர் வரும், நமக்கு கொஞ்சம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலாம். ஆனால் இஃப் வி வாண்ட் டு ஸ்பிரிச்சுவலி ப்ரோக்ரெஸ், அந்த பரமாத்மா அதை நோக்கி போகணும். சொன்ன மாதிரி ஸ்வார்த்தா ஸ்வார்த்த பரார்த்தா பரார்த்தா பரமார்த்தா, தட் அல்டிமேட் கோல் அதை ரீச் பண்ணணும்னா வி ஷுட் டூ திஸ். சுவாமி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு சொல்கிறாரு, அந்த பரமார்த்தா அப்படின்னு சொல்கிறோம்ல, சுவாமி சொல்கிறாரு அதுதான் ஸ்வார்த்தா. இட் இஸ் ஆக்சுவலி a full circle, ஸ்வார்த்தா டு ஸ்வார்த்தா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்வார்த்தா நான் இந்த பாடி, நான் இந்த மைண்ட் அப்படின்னு நினைக்கிற அந்த பாவம். த ஃபைனல் ஸ்வார்த்தா இஸ் ஸ்வா இஸ் ஆத்மா, திஸ் இஸ் ஆத்தியாத்மிகா. ஸோ இந்த ஸ்வார்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணி அந்த அல்டிமேட் ஸ்வார்த்தத்துக்கு ரீச் பண்ணுறது தான் இந்த கோல். அதுக்கு we have to give and forget. நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், இந்த மகாபாரத்தில் வர ரொம்ப இம்பார்ட்டண்ட் எபிசோட். நிறைய வேலை இட் இஸ் நரேட்டட், இந்த எபிசோட் ஆஃப் கர்ணாஸ் லாஸ்ட் மூமெண்ட்ஸ். தான வீர சூர கர்ணா அப்படின்னு சொல்கிறோம். சுவாமி கூட எப்போ பேசினாலும் சொல்வார். ஸோ கதை எல்லாருக்கும் தெரியும், நான் டீட்டெயில்டாக போக போகிறதில்ல. அர்ஜுனன் வந்து ஷாட் டவுன் கர்ணாவோட லாஸ்ட் மூமெண்ட்ஸ். அப்போ வந்து கிருஷ்ணன் போகிறார் கர்ணன் கிட்ட, ஒரு பிராமினோட வேஷத்தில் போகிறாரு. அவர் முன்னாடி போயிட்டு, ஓ கர்ணன் கிட்ட போனால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, ஏதாவது கிடைக்கும்னு நினச்சிட்டு வந்தேனே, இங்கே பார்த்தா நீயே சாக கிடைக்கிறே, எனக்கு எதுவும் கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ கர்ணன் பார்த்து சொல்கிறான்னா, எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன்னு. உன்னால் என்ன கொடுக்க முடியும், நீ சாக போறியே, என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஒன் ஆஃப் த வெர்ஷன்ஸ் அவர் இருக்க ஒரு தங்க பல்ல எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் அதில் இன்னர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கர்ணன் சொல்கிறான்னா எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. நம்ம சொல்கிற மாதிரி இந்த கடைசி ஜேர்னியில் நம்ம கூட எதுவுமே வரப்போகிறதில்ல, நம்ம சேர்த்து வச்ச செல்வம் நம்மளோட வரப்போகிறதில்ல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருமே வரப்போகிறதில்ல. சுவாமி சொல்கிற மாதிரி நம்மளோட புண்ணியம் மட்டும்தான் நம்மளோட வரும். ஸோ இப்போ கர்ணன் சொல்கிறான்னா, என்கிட்ட இருக்கிறது இந்த புண்ணியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இவ்வளோ நல்லது பண்ணேன் இல்லையா, எத்தனையோ தானம் பண்ணியிருக்கேன், அந்த புண்ணியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பிராமணர் சொல்கிறாரா, ஓ அந்த புண்ணியம் உங்ககிட்ட இருக்கா இன்னும், உன்கிட்டே தான் இருக்கா இன்னும் அப்படின்னு கேட்குறாராம். சரி அந்த புண்ணியத்தை கூட என்கிட்ட அப்படின்னு கிருஷ்ணர் அந்த பிராமின்ல டிஸ்கைஸில் இருக்க கிருஷ்ணன் கேட்குறான், இந்த புண்ணியத்தை இன்னும் வச்சிட்ருக்கியா நீ, அந்த புண்ணியத்தை எனக்கு தானம் கொடு அப்படின்னு. இதை கேட்கும் போது கர்ணனுக்கு அப்போ தான் he thinks, ஓ திஸ் இஸ் நாட் an ஆர்டினரி சேரிட்டி, இவர் கேட்குறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்ற அந்த என்லைட்டன்மெண்ட் கம்ஸ். உடனே சொல்கிறாரா, டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் நான் பண்ண எல்லா நல்லதோட புண்ணியத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு he does that தானம். அப்படின்னா that is the ultimate offering. இந்த புண்ணியம் கூட எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுக்கும்போது தான் ஈவன் தட் புண்ணியம் அண்ட் பாப்பம் does not bind you இல்லையா. நம்ம பண்ணுற கர்மா எல்லாமே சுவாமி சொல்கிறாரு கான்சிக்வன்ஸ் இல்லாமல் கர்மா இல்லவே இல்லை. நம்ம பண்ணது எல்லாத்துக்குமே there is a consequence and that consequence brings us back. இந்த சம்சாரத்துலேருந்து எஸ்கேப் பண்ண முடியாத மாதிரி it brings us back again and again இல்லையா. ஸோ இந்த
கிருஷ்ணர் வந்து அவன் புண்ணியத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும் போது கர்ணன் நினைக்கிறான், ஓ இந்த புண்ணியத்தையும் நான் கொடுத்துட்டா then nothing will bind me here. So whenever I think of the story, நிறைய நம்மெல்லாம் பண்ணும்போது அந்த செல்ஃப்லெஸ்னஸோடு பண்ணுமான்னு தெரியல இல்லையா. நம்ம சேவா பண்ணும்போது ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூடு இருந்திருக்கலாம், இல்லை நம்ம இம்மெச்சூராக பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த லாஸ்ட் மினிட்ல கூட சுவாமி நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ற அந்த பாவம் வந்தால் ஈவன் தென் சுவாமி அக்செப்ட்ஸ் இட் அண்ட் பிளெஸஸ் அஸ். இல்லையா, நம்ம பண்ணும்போது பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த புரிதல் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி சொல்லாமே, சுவாமி இது வரைக்கும் நான் பண்ண சேவை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஆஃபர் பண்ணுறேன், இதுலேருந்து எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க, இதில் எனக்கு எதுவுமே இல்லை, நடுவில் நான் இல்லை அப்படின்ற அந்த பாவம் ஈவன் நவ் we can develop இல்லையா. ஸோ தட் இஸ் வை இது வந்து கிவிங் அண்ட் ஃபர்கிவிங் அப்படின்னு சொன்னால் கிவிங் அண்ட் forgetting and forgiving. We will come to forgetting and forgiving. ஆனால் இந்த giving and forgiving is so important. ஏன்னா நம்ம எல்லாருமே சேவை பண்ணுறோம் in some form or the other. சுவாமியோட டிவோட்டீஸ் நம்ம எல்லாருமே சேவை பண்ணுறோம். ஆனால் சில டைம் நமக்கே தோணலாம், இத்தனை வருஷமாக பஜன் பண்ணிகிட்ருக்கேன், இத்தனை வருஷமாக வேதம் சான் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ சேவை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரோக்ரஸ் ஆன மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா ப்ராபப்ளி திஸ் இஸ் வாட் இஸ் மிஸ்ஸிங் இல்லையா. சுவாமி சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணுறோம், ஆனால் சுவாமி சொல்கிற விதத்தில் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த ஆட்டிடியூடோடு பண்ணுறோமா, அந்த பாவத்தோடு பண்ணுறோமா அப்படின்னு யோசிச்சு ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் லிட்டில் கரெக்ஷன் இன் த வே வி ஆர் டூயிங் தீஸ் திங்ஸ். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தட் கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங். சுவாமி சொல்கிற நெக்ஸ்ட் ஒன் இஸ் forgiving and forgetting or forgetting and forgiving. மன்னிக்கிறது, மற்றவங்க பண்ணுற நமக்கு பண்ண தீங்க நம்ம மறந்து மன்னிக்கிறது. சுவாமி வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார், இட் இஸ் ஆக்சுவலி நாட் ஜஸ்ட் forgiving. சம்ஸ்கிருதத்தில் சுவாமி யூஸ் பண்ணுற வேர்டு வந்து க்ஷமா. இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம்னா, நான் போன எபிசோடில் சொன்னது, த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் இல்லையா. மற்றவங்களுக்கு யார்கிட்டேருந்து எனக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு நான் கிராட்டிடியூட் காட்டுறது, இட்ஸ் எ வெரி சென்ட்ரல் ஐடியா ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த க்ஷமா அப்படின்ற இந்த குவாலிட்டி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் போய் பார்க்கணுன்னா, there is a beautiful discourse May 25th 2000. இந்த டிஸ்கோர்ஸ் சத்யசாய் ஸ்பீக்ஸில் பார்த்தோன்னா டைட்டிலே க்ஷமா த கிராண்டஸ்ட் அண்ட் நோபிளஸ்ட் வர்ச்சு. இன் தி என்டையர் டிஸ்கோர்ஸ் சுவாமி ஸ்பீக்ஸ் ஒன்லி அபவுட் க்ஷமா. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட், நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்போ. இது வந்து ஒரு சமர்கோர்ஸ் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்டோம் இது அப்போ, அது வரைக்கும் இந்த குவாலிட்டியை பற்றி இவ்வளோ கேட்டதே இல்லை. சுவாமின்னா இவ்வளோ பேசுகிறாரு இதை பற்றி, க்ஷமா இஸ் எவ்ரி திங், க்ஷமா இஸ் தர்மா, எல்லாத்தையும் ஹி வாஸ் டெல்லிங். சுவாமி மேக்ஸ் ஒன் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஹி சேஸ் க்ஷமா அண்ட் பிரேமா, திஸ் இஸ் வாட் இஸ் டிவினிட்டி. இந்த க்ஷமா அப்படின்ற இந்த வர்ச்சு, பிரேமா அப்படின்ற வர்ச்சு, இது ரெண்டும் இருந்தால் தான் டிவினிட்டி. நமக்குள்ளார இந்த க்ஷமா அண்ட் பிரேமா இருந்ததுன்னா டிவினிட்டி மேனிஃபெஸ்ட். அந்த லெவலில் சுவாமி ஸ்பீக்ஸ் அபவுட் திஸ் குவாலிட்டி. ஸோ இது வெறும் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. க்ஷமா மேனிஃபெஸ்ட் as forgiveness. க்ஷமா ஆல்சோ மேனிஃபெஸ்ட் as forbearance. இல்லை, அந்த சுவாமி தெலுங்குல ஓர்ப்பு அப்படின்னு சொல்வார், சகிப்புத்தன்மை. Yeah, forbearance. க்ஷமா ஆல்சோ மேனிஃபெஸ்ட் as patience, பொறுமை. ஸோ நான் சுவாமி அந்த டிஸ்கோர்ஸில் சொன்னது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல. இஃப் யூ கேன் ப்ளீஸ் கோ அண்ட் லிசன் டு தட் டிஸ்கோர்ஸ். சுவாமி அழகாக சொல்கிறார் யார்கிட்டலாம் க்ஷமா இருக்கணும், எவ்வளோ க்ஷமா இருக்கணும். ஈவன் க்ஷமா டுவர்ட்ஸ் காட். சுவாமி ஸ்பீக்ஸ் அபவுட் தட் ஆல்சோ. வெரி இன்ட்ரெஸ்டிங். மேபி இன்னொரு எபிசோடில் இஃப் இட் தேர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி வில் ஸ்பீக் அபவுட் தட். ஆனால் இந்த க்ஷமா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு விஷயம் சுவாமி அதில் சொல்கிறாரு, இந்த க்ஷமா அப்படின்ற குவாலிட்டியை மார்க்கெட் பண்ணுறதுக்கு இதோட ஐ டோன்ட் திங்க் யூ நீட் எனிதிங் மோர். சுவாமி சொல்கிறாரு, இஸ் அட்ரெஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ். இ சேஸ்
வித்யார்த்துலாரா, நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். சுவாமி முன்னாடி இருக்க வரைக்கும், சுவாமியோட ஹாஸ்டலில் இருக்க வரைக்கும், இல்லாட்டி சுவாமியோட காலேஜில் இருக்க வரைக்கும் நீங்கள்லாம் ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கீங்க. ஃபோக்கஸ் சுவாமி மேலே இருக்குது, பஜன் பண்ணுறீங்க, நல்ல விஷயத்தையே பண்ணுறீங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி சுவாமி சொல்கிறார், யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் சுவாமி. யூ ஃபீல் ஸோ மச் டிவோஷன் அண்ட் லவ் ஃபார் சுவாமி. ஆனால் சுவாமியை விட்டுட்டு போனால் மைண்ட் டோட்டலாக மாறிடுது. ரைட், திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிபடி ஹேஸ். 2 நாள் முன்னாடி கூட சம்படி கேம் அண்ட் செட், 2 நாள் புட்டபர்த்திக்கு வந்தால் மைண்ட் அவ்வளோ காம் ஆகுது, புட்டபர்த்தியிலேருந்து பெங்களூர் போனால் மைண்டு மாறிடுது அப்படின்னு. பிகாஸ் திஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான். சுவாமி முன்னாடி உட்காரும்போது நம்ம தியாகராஜர் மீரா லெவலில் இருக்கோம். ஆனால் பஸ்ஸை பிடிச்சி பெங்களூருக்கோ சென்னைக்கோ போனால் மைண்ட் மாறிடுது. ஸோ சுவாமி இஸ் மேக்கிங் அ ரெஃபரன்ஸ் டு திஸ். திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், இது உங்கள் எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னு. சுவாமி சொல்கிறார், எதனால் இது நடக்குது அப்படின்னா, யூ ஹாவ் நாட் ப்ராக்டிஸ்ட் க்ஷமா. இது எப்படி கனெக்டட் அப்படின்றது, இஃப் யூ ஆக்சுவலி கான்டெம்ப்ளேட் ஆன் இட், இட் இஸ் கனெக்டட். ஆனால் சுவாமி சொல்கிறது இதுதான், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த க்ஷமா அப்படின்ற அந்த குவாலிட்டி இதை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, there will be no difference between Puttaparthi and some other place and being in Swami's presence and not being in Swami's presence. நான் சொன்ன மாதிரி இதோட பெட்டர் என்டார்ஸ்மெண்ட் ஃபார் திஸ் குவாலிட்டி தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வி வாண்ட். எங்கே இருந்தாலும் சுவாமி கூட இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே வேணும். நீ வேணுன்ற போது சுவாமி சேஸ், ஸ்டார்ட் பை forgetting and forgiving. மற்றவங்க நமக்கு செஞ்சு தீங்க can we forgive? நம்ம பார்த்தோன்னா இல்லையா, எப்போவுமே யோசிக்கிறது, நம்ம சினிமா பார்த்தோன்னா இல்லை ட்ராமா பார்த்தோன்னா இல்லை நாவல் பார்த்தோன்னா எல்லாமே இட் க்ளோரிஃபைஸ் திஸ் ஐடியா ஆஃப் பழி வாங்கிறது இல்லையா. நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கே போய் பழி வாங்குறது. ஈவன் ஆர் எபிக்ஸ் இல்லையா, நம்மளோட மகாபாரதத்தில் பார்த்தா கூட, ராமாயணத்தில் பார்த்தா கூட, இது somehow it is glorified. நமக்கு யாராவது தீங்கு பண்ணிட்டாங்கன்னா இல்லை நமக்கு சேர்ந்தவங்க யாருக்காவது இஃப் தே ஹார்ம், என்ன ஆனாலும் we should go and give back. ஸோ அதனாலேயோ என்னமோ நமக்கு this has become an attitude. Forgiving is not coming naturally to us. பழி வாங்கிறது comes very very naturally to us. ஸோ இதை கரெக்ட் பண்ணது தான் சுவாமி is giving us this message, forgive. மற்றவங்க நமக்கு ஏதாவது தீங்கு பண்ணாங்கன்னா லேர்ன் டு ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ். இது ஈஸியாக வரப்போகிறது இல்லை இல்லையா. சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து we have been trained to take revenge. ஆனால் we should learn that that is not the right attitude. இதை பார்த்தோன்னா ஃபர்கிவ்னஸ் பற்றி பேசும்போது ஜென்ரல் நம்ம சுவாமியோட டிவோட்டீஸ், சுவாமியோட டிஸ்கோர்ஸஸ் இல்லைன்னு சொல்ல, one great contemporary leader, contemporary noble soul அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே நினைக்கிறது நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தோன்னா, I don't know if new generation is still reading about him. Very very inspirational life. So Nelson Mandela, Mahatma Gandhiயை பார்த்து he got inspired. He worked against the apartheid and the discrimination between blacks and whites in South Africa. அதை பற்றி ப்ரொட்டஸ்ட் பண்ணி he was in prison for 27 years. 27 வருஷம் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் வெளியில் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்ன ஜெயிலில் போட்டிருக்கு, நான் அவங்க எல்லாரையும் மன்னிச்சிடுறேன் அப்படின்றாரு. I would like to forgive all of them. ஏன்னா நம்ம ஒரு நியூ ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கண்ட்ரியில். we cannot start with revenge. ஸோ அது சொல்லிட்டு he makes one very important statement. I feel this is the definition of forgiveness. நான் அதை அவர் சொல்கிறது இங்கிலீஷில் படிக்கிறேன். As I walked out the door towards the gate that would lead to my freedom, I knew if I didn't leave my bitterness and hatred behind, I'd still be in prison. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த ஜெயிலேருந்து வெளியில் வரேன், ஆனால் இந்த ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட இந்த பழி வாங்குகிற அந்த நினைப்பு என் மனசுலேயே இருந்ததுன்னா, இந்த பிட்டர்னஸ், இந்த ஆங்கர், இந்த வெஞ்சன்ஸ், இது என் மனசுலேயே இருந்ததுன்னா, நான் இந்த ஜெயிலேருந்து வந்ததில்
யூஸே இல்லை, பிகாஸ் ஐ வில் ஸ்டில் பி இன் ஜெயில் இன்சைட். அப்படின்னா நம்ம மற்றவங்க யாரையாவது ஃபர்கிவ் பண்ணுறோம், மன்னிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய விஷயம் இல்லை, நமக்கு நாமே பண்ணிக்கிற ஒரு சேவா. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெறுப்பு கோபம் நமக்குள்ளார இருக்கோ, இட் அஃபெக்ட்ஸ் அஸ் மோர் தென் இட் அஃபெக்ட்ஸ் தி அதர் பர்சன். ஸோ மற்றவங்கள நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் நெசசரிலி நான் உன்னோட பெரியவன், உன்னை மன்னிச்சுட்டு நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு இல்லை. நான் உன்னை மன்னிக்கும் போது நான் என்ன ஃப்ரீ பண்ணிக்கிறேன், என்ன நான் விடுதலை பண்ணிக்கிறேன் அந்த கோவத்திலேருந்து, அந்த வெறுப்புலேருந்து. திஸ் இஸ் இந்த விஸ்டம் இருக்கணும். எதனால் நம்ம மன்னிக்கணும்? பிகாஸ் திஸ் இஸ் a seva that we are doing to ourselves. But it is not easy, இல்லையா? கோவன்றது தான் நம்மளுக்கு நேச்சுரலாக வருது. யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா, ஏதாவது பண்ணிட்டா, that anger is the most natural thing. But when we listen to Swami, when we read Swami's discourse, first step in understanding என்னன்னா, நம்ம எதெல்லாம் தப்பாக பண்ணுறோமோ சுவாமி காட்டுறாரு. எதெல்லாம் நம்ம நேச்சுரல் அப்படின்னு நினைக்கிறோமோ, டிசைர் இருக்கிறது நேச்சுரல், கோபம் இருக்கிறது நேச்சுரல், இது மாதிரி பழி வாங்கணுன்னு எண்ணம் இருக்கிறது நேச்சுரல் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். சுவாமி ஒரு இங்கிலீஷில் ஒரு கொட்டேஷன் இருக்குது, டு எர் இஸ் ஹியூமன் அப்படின்னு. இல்லை நம்மளே ஸ்கூலில் நிறையா படிச்சிருப்போம். ஒரு டிஸ்கோர்ஸில் சுவாமி இதை பற்றி சொல்கிறாரு. டு எர் இஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னான்னு தெரியல. டு எர் இஸ் நாட் ஹியூமன், ஹியூமன் இஸ் டிவைன் பை நேச்சர் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். விச் மீன்ஸ் நம்ம வி ஹவ் எக்ஸ்கியூஸ்ட் ourselves. நான் மனுஷன்னா நான் தப்பு பண்ணுவேன். சுவாமி சொல்கிறார், இல்லை நீ மனுஷன், நீ தப்பு பண்ணக்கூடாது. He is changing the way we are looking at our own life. He is changing the way we are approaching our own life. அதே மாதிரி to have this feeling of hatred should not be natural. We should look at it and say, no, இது இருக்கக்கூடாது, எனக்கு கோபம் இருக்குது, இந்த இரிட்டேஷன் இருக்குது, இது இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த wisdom is the first step. அதுக்கப்புறம் we have to find out how do we get rid of this. சுவாமி எக்ஸ்பிளைன்ஸ் திஸ். இது ஒரே இடத்துல நிறைய பேசும்போது சுவாமி சொல்லியிருக்காரு. இதை பற்றி கூட நம்ம மற்ற மகாவாக்கியத்தில் பேசியிருக்கோம். எஸ்பெஷலி ஐ திங்க் வாட்ச் யுவர் தாட்ஸ், அதை பற்றி பேசும்போது we had dealt with this in detail. ஆனால் இந்த forgiveness அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது சுவாமி இந்த 3 points கொடுக்கல. பட் ஃப்ரம் வாட் எவர் சுவாமி has told, I am going to give it to you. இந்த 3 பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நமக்கு யாராவது கெடுதல் பண்ணுறாங்க, இல்லை அவங்க நடந்துக்கிட்ட விஷயம் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, கோவம் இஸ் த மோஸ்ட் ஆப்வியஸ் எமோஷன் இல்லையா? நம்மளுக்கு நேச்சுரலாக வருது கோவம். ஆனால் அந்த கோவத்துக்கு பதிலாக can we entertain or can we cultivate sympathy? நமக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஒன்று உட்காந்துட்ருக்கு. let us say it is a 2-year-old child. அந்த 2 வயசு குழந்தைக்கு தட்டில் சாப்பாடு வச்சு கொடுத்தோன்னா அது எங்கே பார்த்தாலும் சிந்தி அது மேலே கொட்டி சாப்பிடும். நான் அதை பார்த்து என்ன சொல்லுவேன், சாப்பிடவே தெரியல உனக்கு, இப்படியா சாப்பிட்றது, வேர் இஸ் யுவர் டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு கத்த முடியுமா? அது சின்ன குழந்தை, அதால் அவ்வளோதான் முடியும். அதே மாதிரி எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு கால் இல்லாத ஒரு நடந்து போயிட்டுருக்காரு, ஒரு க்யூவில் நடந்து போயிட்டுருக்கோம். என்னோட அவர் ஸ்லோவாக நடப்பார். அவரை பார்த்து நான் கோவப்பட்டேன்னா, என்னது இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறீங்க, ஃபாஸ்ட்டாக நடங்க அப்படின்னு கோவப்பட்டா இட் ஷோஸ் மை இம்மெச்சூரிட்டி இல்லையா? ஒரு நல்லவனாக இருந்தானா என்ன பண்ணணும், ஓ பாவம் அவரால் நடக்க முடியல, அவர் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருப்போம் அவரோட அப்படின்னு. ஸோ நமக்கு யாரெல்லாம் கெடுதல் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து, ஐயோ பாவம், இவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சது, இவ்வளோதான் அவரோட திங்கிங் அப்படின்னு நம்மளை அந்த கோவத்தை நீக்கி அந்த இடத்துல சிம்பத்தி வர மாதிரி கேன் வி திங்க். திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் சுவாமி சொல்கிறது, திஸ் இஸ் சுவாமி ஹஸ் டோல்ட் so many times. இது என்னன்னா, திஸ் ஆட்டிடியூட் எனக்கு என்ன நடந்தாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் நடக்குது இல்லையா? எனக்கு அட் தட் மோமெண்ட் இட் அப்பியர்ஸ் லைக்
எனக்கு அவர் தப்பு பண்ணுறாரு, அவங்க வந்து எனக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த ஆட்டிடியூட் இது எனக்கு நடந்ததுன்னா, சுவாமி எனக்கு இது நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காருன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு இது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த பாவம். கேன் வி ப்ராக்டிஸ் தட்? ஸோ திஸ் சுவாமி சேஸ் இஸ் க்ஷமா இல்லையா? கஷ்டம் வரும்போது இந்த கஷ்டத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதனால தான் சுவாமி எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறது தான் forbearance. That's why that க்ஷமா is not just forgiving. க்ஷமா is tolerance. கஷ்டம் வரும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது கூட க்ஷமா தான். ஸோ நம்ம மனசில் வந்து இது எனக்கு என்னோட நல்லதுக்காக தான் நிறைய சுவாமி இதுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? அதே மாதிரி திஸ் டூ ஷல் பாஸ் அப்படின்னு நினைக்கிறது. கஷ்டம் வந்தது தான் சரி வந்துட்டு போயிடும் அப்படின்ற அந்த பாவம் வர்றது. இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி அ மென்டல் ப்ராசஸ். லெட் அஸ் சே நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன், என்னோட டியூட்டி எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணணும். அப்போ நான் வந்து ஃபர்கிவ்னஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? தப்பாக எழுதிருக்க பரவாயில்ல போ அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் 100க்கு 100 கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் ஃபர்கிவ்னஸ் cannot be in action, but forgiveness can be in thoughts always. சில சமயத்தில் நம்மளோட டியூட்டி வந்து அங்கே நம்ம முன்னாடி இருக்கவங்கள பனிஷ் பண்ணதான் இருக்கலாம். இட் மே பி our டியூட்டி. நான் ஒரு ஜட்ஜாக இருக்கேன், ஒரு டீச்சராக இருக்கேன், இல்லை ஒரு அம்மாவாக இருக்கேன், அப்பாவாக இருக்கேன், அந்த இடத்துல பனிஷ் பண்ணணும். But I can always practice forgiveness and ksama in my mind, and I should always practice forgiveness and ksama in my mind. This is a very important nuance, ஒரு subtle approach. சில சமயத்தில் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்ட் பண்ணணும், ஃபர்மாக இருக்க வேண்டிய இடத்துல ஃபர்மாக இருக்கணும். நம்ம சில இடத்துல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் கோபம் இல்லாமல் இருக்கலாம், வெறுப்பு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். தட் தாட் ஆஃப் சிம்பத்தி, பாவம் இவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சது பண்ணிட்டு போட்டோம். இல்லாட்டி எனக்கு இந்த கெடுதல் நடந்திருக்கு, there must be some good for me. மூணாவது, சரி அந்த கோபம் இருக்குது, சுவாமி சொல்கிறாரு அந்த இடத்துல பனிஷ் பண்ணுறது என்னோட டியூட்டி இல்லைன்னா சுவாமி பார்த்துப்பார். சுவாமி knows how to respond to that அப்படின்ற அந்த ஆட்டிடியூட். சுவாமி ஒரு அழகான சின்ன கதை சொல்லுவார். விஷ்ணுவும் மகாலட்சுமியும் வைகுண்டத்தில் உட்காந்துட்ருக்காங்களாம். திடீர்னு விஷ்ணு எழுந்து ஓடுறதுக்கு போகிறாராம். ஸோ லக்ஷ்மி நினைக்கிறாங்களா யாரோ ஒரு பக்தர் கூப்பிட்டுருப்பார் போல் இருக்குது அப்படின்னு. ஒரு 2 ஸ்டெப் எடுத்துகிட்டு மகாவிஷ்ணு திருப்பி வந்து உட்காந்துட்டாராம். ஸோ லக்ஷ்மி கேட்குறாங்களா, என்னாச்சு நீங்கள் போகிற மாதிரி போனீங்க, யாரோ கூப்பிட்டாங்க போல இருக்கு, போனீங்களே என்னாச்சு அப்படின்னு. இப்போ வந்து விஷ்ணு காட்டுறாரு, அந்த காட்டில் பாரு என்னோட ஒரு பக்தன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இந்த காட்டை தாண்டி போயிட்டுருக்கான், ஒரு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவன் ஊருக்கு போயிட்டுருக்கான். ஒரு காடை தாண்டி போகும்போது அங்கே இருக்க சில திருடர்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க அவனை. ஸோ அட்டாக் பண்ணும்போது என்னோடய பக்தனை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு நான் எழுந்தேன். கீழே பார்த்தா அவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னாரான். ஸோ சுவாமி சொல்கிறாரு, நீனே பார்த்துப்பேனா அப்புறம் நான் எதுக்கு? ஆனால் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஹாவ் திஸ் ஆட்டிடியூட், சுவாமி வில் டூ, சுவாமி பார்த்துப்பாரு அப்படின்ற அந்த நினைப்பு. சுவாமி அவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படின்ற நினைப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி இது மூணுமே, இது எனக்கு நடந்திருக்குன்னா இது என்ன ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு நல்லதாக இருக்கலாம் அப்படின்ற அந்த இது. தப்பே ஆனால் கூட சுவாமி பார்த்துப்பார், அவங்களுக்கு என்ன லெசன் கொடுக்கணுமோ சுவாமி கொடுப்பாரு அப்படின்ற அந்த நினைப்பு இருக்கலாம். நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கேட்ட ஒரு பியூட்டிஃபுல் எபிசோட், ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் சுவாமி முன்னாடி நரேட் பண்ண எபிசோட், த வே இட் வாஸ் நரேட்டட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதனால தான் என் மனசில் எப்போவுமே இருக்குது. எங்களோட ஒரு டீச்சர் இது எபிசோட் நரேட் பண்ணார். யாருன்னா ஒரு டிவோட்டி, சுவாமியோட டிவோட்டி, ஒரு டாக்டர், ஐ திங்க் இன் கொல்கட்டா. அவருக்கு என்னென்னா 2 சின்ன பசங்க, 2 ஸ்மால் டாட்டர்ஸ்.
அவருக்கு ஒய்ஃப் இல்லை, தவறி போயிட்டாங்க. நல்ல டாக்டர், நல்ல ப்ராக்டிஸ் இருந்த ஒரு டாக்டர். த்ரூ சம் ரெஃபரன்ஸ் ஹி கம்ஸ் டு சுவாமி. சுவாமி கிட்ட வந்ததுக்கப்புறம் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரான் டு சுவாமி. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த மாதிரி பணம் ஏர்ன் பண்ணுறோன்ற அந்த ஆட்டிடியூட் போயிடுது அவருக்கு. என்ன சுவாமி டாக்டராக இருக்காரு, நான் சேவை பண்ணணும், இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் போதும், இதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், இனிமேல் நம்ம சேவை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்போடு he goes back to கொல்கட்டா. பார்க்குறாரு இந்த 2 பசங்கள்லாம் ஸ்கூலில் படிக்குது. ஸோ அவர் நினைக்கிறாரு, இந்த ஸ்கூலில் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறதோட நான் சொல்லிக் கொடுக்கறதே பெட்டர், இங்கே தப்பான விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு he stops them from school, he starts home schooling them. அவருக்கு என்னென்னா சுவாமியோட வேல்யூஸை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு வீட்டில் இருக்கார். அந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவரும் அந்த அவரோட பசங்களும் இருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டெனண்ட் இருக்கார். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, யாரோ வந்து வீட்டில் கதவு தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஒரு 4-5 பேர், பார்த்தா குண்டாஸ் மாதிரி இருக்காங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. வீட்டுக்குள்ளார வந்து அவர் போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. கண்ணாம அடிச்சுட்டு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இவர் நினைக்க யார் இவங்க, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, ஏதாவது வேணுமா, வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல, எதுக்காக இது மாதிரி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு. சுவாமியோட டிவோட்டி அவர் நினைக்கிறாராம், சரி சுவாமிக்கு தான் வெளிச்சம், சுவாமி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாராம். யாருன்னு கூட இவன் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஹூ தே ஆர். இது மாதிரி யாராலையாவது வந்து என் மேலே கை வைக்க முடியும்னா சுவாமி ஹஸ் பெர்மிட்டட் இட். இது எனக்கு நல்லது அப்படின்னு சுவாமி நினச்சதுனால தானே எனக்கு இதை நடக்க விட்டுருப்பார் சுவாமி. பரவாயில்ல, நான் இதோடு விட்டுறேன், பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு அதுக்கு விட்டுட்டாரான். ஒரு 2 weeks முடிஞ்சுதான் திருப்பி யாரோ வந்து வீட்டில் தட்டினாங்களாம். திறந்து பார்த்தா இந்த 5-6 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 5-6 பேர்லேருந்து ஒருத்தர் இருந்தானா. கதவு திறந்தோன்னே அவங்க சாஷ்டாங்கமாக காலில் வந்துட்டு, சார் காப்பாற்றுங்க சார், காப்பாற்றுங்க சார், காப்பாற்றுங்க சார் அப்படின்னு. யார் நீ, என்ன வந்து என் காலில் விழுற, என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். இன்னும் ஞாபகம் இல்லையா சார், கொஞ்சம் நாள் முன்னாடி நான் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு உங்களை அடித்தேன் அப்படின்னு. சரி, ஏன் என் காலில் வந்து விழுற அப்படின்னு கேட்டார். உங்களை அடிச்சுட்டு போனோம். அது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, அவரோட வீட்டில் வாடகைக்கு இருக்கார் இல்லையா கீழே, அவர் நினச்சாரா இந்த ஆள் அடித்து போட்டால் எப்படியும் இந்த ஆளுக்கு எதுவும் டிசைரே இல்லை, அடித்து போட்டால் நம்ம வீட்டை நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு நினைப்பில் சென்ட் குண்டாஸ். ஸோ அந்த ஆள் சொல்கிறானா, உங்களை வந்து அடிச்சிட்டோம், அடித்த செகண்ட் டே 2 பேர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, 3ஆவது நாள் ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான், 4ஆவது நாள் ஏதோ ஒரு ஃபைட்டில் ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு தெரியும் உங்கள் மேலே கை வச்சதுனால தான் இது நடந்தது அப்படின்னு வந்து காலில் வந்துட்டு நீங்கள் உங்களோட கடவுள்கிட்ட சொல்லி காப்பாற்றுங்க அப்படின்னா. ஸோ இது வந்து சுவாமி முன்னாடி நாங்களாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது த்ரையில் சுவாமி முன்னாடி ஒரு டீச்சர் நரேட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக அவர் ஃபினிஷ் பண்ண லைன் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். இசைட் எத்தனையோ பேர் சுவாமியை தப்பாக பேசுகிறாங்க, எத்தனையோ பேர் சுவாமியோட இன்னும் நம்ம படிச்சிருக்கோம் சத்யம் சிவம் சுந்தரம்லேயே விஷம் கொடுத்து, சுவாமி வடையில் விஷம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க, சுவாமி இருந்த குடிசையை கொளுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சொன்னார், எத்தனையோ பேர் சுவாமி வந்து ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, சுவாமி எதுவுமே பண்ண மாட்டார். டச் அ டிவோட்டி, யூ ஆர் ஃபினிஷ்ட். சுவாமியோட டிவோட்டியை நீ வந்து ட்ரபிள் பண்ண ட்ரை பண்ணினா சுவாமி சும்மா இருக்க மாட்டார். அவர் சொன்னபோது நாங்கள் எல்லாம் சுவாமியோட முகத்தை பார்த்தோம். சுவாமியோட ஃபுல் his face was beaming with a smile, right? Because that is the truth. That is how Prahalada he came, இல்லையா? That is how he came to protect Mother Sita. That is how he came to protect Draupadi. நம்ம அந்த அளவுக்கு டிவோஷன் இல்லைன்னா கூட அதே சுவாமி தானே, நமக்கு ஒன்றுன்னா வரமாட்டார் அவர். ஸோ தட் ஃபீலிங், நான் சொன்ன மாதிரி எனக்கு ஏதாவது தீங்கு நடந்ததுன்னா தட் இஸ் சுவாமிஸ் வில். அது மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறதுக்காக தான் சுவாமி அது கொடுக்குறாரு அப்படின்ற அந்த பாவம். அப்படி இருந்தாலும் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், இட் பிகம்ஸ் லைஃப் இட் செல்ஃப் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா. ஓ இவங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, தே ஆர் பிளாட்டிங் அகேன்ஸ்ட் மீ அப்படின்னு நம்ம ஃப்ரீயாகவே வாழ முடியாது. ஸோ சுவாமி இஸ் ஆக்சுவலி ஃப்ரீயிங் அஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ். நீ உன்னோட வேலையை பண்ணு, நீ உன்னோட நல்லதை பண்ணு,
நீ நான் எப்படி சொல்கிறேனோ அது மாதிரி நீ வாழ்க்கையை வாழு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரைட்? ஸோ இந்த ஆட்டிடியூட், ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வித் சுவாமி ஸ்பீக்ஸ் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன மாதிரி we have all been trained, நம்ம வளர்ந்ததுலேருந்து the way lot of things நம்ம பண்ணதுலாம் தப்பு இல்லையா? கோவப்படுறது இல்லை ஆசைப்படுறது, இதெல்லாம் we are giving the charity பண்ணுறது இல்லை தானம் பண்ணுறது சேவை பண்ணுறது is actually a very tricky thing. ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் சொன்னார், நான் ரொம்ப சேவைலாம் பண்ணது இல்லைப்பா, பண்ணால் அகம்பாவம் வந்துடுது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி நமக்கு நல்லது பண்ணால் that pride and that ego will come, and Swami says that spiritual pride is more dangerous than worldly pride அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பண்ணுற விதத்தில் பண்ணோன்னா it will help us progress in the spiritual journey. அது எப்படி பண்ணுறது? giving and forgetting. அதே மாதிரி getting and not forgetting. நம்ம மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிறத எப்போவுமே மறக்காமல் இருக்கிறது, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறத மனசில் வச்சுக்காமல் இருக்கிறது, மற்றவங்க நமக்கு பண்ணுற தீங்க நம்ம மனசில் வச்சுக்காமல் இருக்கிறது. பட் நேச்சுரலாக வரலாம், யாராவது பண்ணாங்கன்னா நான் வந்து பார்த்துக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு. ஸோ அந்த பாவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணது? பிகாஸ் வி பீன் ட்ரெயின்ட் லைக் தட் இல்லையா? சின்ன வயசுலேருந்து இப்படியே இருந்திருக்குமே. ஆனால் இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மகாவாக்கியத்தில் பேசின மாதிரி பிரதிபக்ஷ பாவனா. பிரதிபக்ஷ பாவனான இந்த ஒரு தாட் வந்திருக்கு, இது நல்ல தாட் இல்லை அப்படின்னு தெரியும் போது யூ கவுண்டர் இட் வித் அ பாசிட்டிவ் தாட். ஸோ வந்துடுது அந்த கோபம், சுவாமி இப்படின்னு வந்துடும் போது, சுவாமி இது தப்பு, ஐ ஆஃபர் இட் டு யூ. சுவாமி இந்த தாட் வந்திருக்கு, இந்த தாட் எனக்கு வேணாம், அவங்களுக்கு எதுவும் நடக்க வேண்டாம், ஐ ஆஃபர் இட் டு யூ. அதே மாதிரி ஒரு சேவா பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்ற அந்த பாவம் வரும்போது, the moment you recognize it, சாமி இது தப்பு, I offer this to you. This pride, I offer it to you. This attitude of offering not just good, even bad. சுவாமி சொன்ன மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்ன மாதிரி, నేను చాకలి వాడు அப்படின்னு சுவாமி சொன்னார். அப்படின்னா நான் வந்து தோபி, உன்னோட மைண்ட் தான் உன்னோட துணி, உன்னோட கிளாத். யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து தோபி கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு கொடுப்போமா? கரையோடு தானே கொடுப்போம். தோபியோட வேலை தானே க்ளீன் பண்ணி கொடுக்கறது. ஸோ எதனால் நம்ம சுவாமிக்கு when we sit in front of சுவாமி we can't say, சுவாமி என்னோட மனசில் இந்த இவ்வளோ கரை இருக்குது, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சுவாமி என் மனசில் கரை இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இந்த மனசை, இதை க்ளீன் பண்ணி கொடுக்கறது உங்களோட டியூட்டி. ஸோ அது மாதிரி when we recognize that these are all wrong attitudes, இந்த தாட்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது, எப்பப்பெல்லாம் வருதோ, சுவாமி இந்த தாட் எனக்கு வேண்டாம், இந்த ஈகோ வருது, நான் நல்லது பண்ணியிருக்கேன், இந்த ஈகோ வருது, எனக்கு வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க. சுவாமி இந்த கோபம் வருது, இந்த பழி வாங்கணுன்ற நினைப்பு வருது, இது எனக்கு வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க. திஸ் ஆட்டிடியூட் ஆஃப் ஆஃபரிங் ஆல் ஆஃப் இட் இஸ் ஒன் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதோடு நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சுவாமி சொல்கிற, சுவாமி எழுதியிருக்காரு பிரேம வாகினியில், இங்கிலீஷில் படிக்கிறேன் அதை. when you perform an activity or kriya as an offering to the Lord, your good, swartha, the higher good or parartha, and the highest good, paramartha, all become one. இவ்வளோ நேரம் பேசினது ஒரே லைனில் சுவாமி சம்ரைஸ் பண்ணிட்டார். ரைட்? வாட் எவர் ஆக்ஷன் தட் யூ டூ, இஃப் யூ டூ இட் ஆஸ் அன் ஆஃபரிங் டு காட், சுவாமி நான் உங்களுக்காக தான் இந்த சேவை பண்ணுறேன், சுவாமி உங்களுக்காக தான் இந்த டியூட்டியை பண்ணுறேன், சுவாமி உங்களுக்காக தான் இந்த சாதனாவை பண்ணுறேன், எது பண்ணாலும் சுவாமி கிட்ட ஆஃபர் பண்ணால், நம்ம பார்த்த ஸ்வார்த்தா, பரார்த்தா, பரமார்த்தா, இது மூணுமே கெட்ஸ் மர்ஜ்ட் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இப்போ இது எப்போ சொல்லியிருக்காரு? சுவாமி எழுதின ஃபர்ஸ்ட் வாகினிலேயே சுவாமி ஹஸ் கிவன் அஸ் that message. So it's a very very important மகாவாக்கியம். ஒரு மகாவாக்கியத்துக்கும் சொல்கிறது தான் இந்த மகாவாக்கியத்துக்கும் சொல்கிறேன். இட் இஸ் அவர் குட் ஃபார்ச்சூன். நம்ம இதை வந்து we are able to think of this. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ we will go closer and closer to Swami. அதோடு we don't need a better reason இல்லையா? இதெல்லாம் படிக்கிறதுக்கு, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு we don't need a better reason.
we don't need a place in heaven, we don't need a place in எல்லாரும் நம்மளை புகழணும்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சுவாமி சொன்ன மாதிரி என் முன்னாடி இருக்கும்போது ஒன்றுள்ளார எப்படி அந்த பக்தி பாவம் வருதோ, நல்ல சங்கல்பம்லாம் வருதோ, நீ எங்கே இருந்தாலும் நான் உன் கூட இருக்க மாதிரி அந்த ஃபீலிங் வேணும்னா யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் ஆல் ஆஃப் திஸ். ஸோ வித் தட் ஐ ஹம்ப்லி ஆஃபர் திஸ் அட் சுவாமிஸ் லோட்டஸ் ஃபீட். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட கிராட்டிடியூடை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள்லாம் கொடுக்கறதுனால ஐ எம் ஏபிள் டு think about Swami so much and read about Swami so much. I am very grateful to the Swami in each one of you. இன்னொரு வாட்டி நம்ம சந்திக்கும் போது இன்னொரு மகாவாக்கியத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். Till then, Sai Ram.